சக்தியோட பிறந்திருக்காங்க. அவங்க பார்க்கும்போது இந்த பையனை பார்க்கும்போது மஞ்சள், இது வந்து ஆரஞ்சு, இது பையனுக்கு நார்மலா இருக்கு, இது நார்மல் பையன். ஆனா அந்த யோகி இவரை பார்க்கும்போது இந்த கலர் வந்து நீலமா இல்ல மஞ்சளா இல்ல, ஏதோ கருங்கலரா இருக்கு. இன்னும் உங்களுக்கு கருங்கலரா இருக்கு. அந்த அந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்தான ஒரு சின்ன பையன், அது என்னோட பையன், ரெண்டாவது பையன். அவனும் பெரிய பையனும் வந்திருந்தான் அப்போ. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு கூட்டிட்டு போவேன். போனா அவங்க ஃபுல் டே உட்கார்ந்துருக்க முடியாது, 4 வயசு தானே அவனுக்கு. சோ ஃபுல் டே உட்கார முடியாது. சோ அவன் வந்து மேடையிலே தூங்குவான், இல்ல மடியில தூங்குவான். ஆனா கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிடுவேன். எப்படியாவது அமைதியா உட்கார்ந்துருப்பானுங்க, ஓடிட்டே அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ போன் எல்லாம் கிடையாது. சோ போன் நோட்டெல்லாம் கிடையாது. ரொம்ப நான் என்னென்னலாம் காதுல வாங்கணும் அது எல்லாமே பசங்களும் வாங்கினாங்க. என்னை விட அதிகமா ஹீலிங்ல ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது பசங்க 2 பேர். அப்போ அவங்க மருந்து சாப்பிடவே மாட்டானுங்க. எதுனாலும் ஹீல் பண்ண, நம்மளே ஒரு எமர்ஜென்சி மருந்து சாப்பிடுனா கூட நீங்க ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப வந்து நான் செய்ய வந்தது என்னன்னா, சார்ட்ட கேட்டேன், சார் இப்ப எல்லாரையும் கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுறது? அப்போ அந்த எல்லா என்ட்ரி ஃபார்ம் எல்லாம் போட்டு அதெல்லாம் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப், ஏன்னா எனக்கு வந்து ராஜலிங்கம் சார் சொன்னாரு, நான் போனேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வகுப்புக்கு மத்தவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் எல்லாத்தையுமே வந்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி அதெல்லாம் அடுத்து வரவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோம். அப்போ வாட்ஸ்அப் கிடையாது. ஒரு நாளைக்கும் 50 எஸ்எம்எஸ்ஸா எல்லாருக்கும் அடுத்து அனுப்புவோம். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங். அப்ப என்ன செய்யுது, என்னால வெளியே போய் கிளாஸ் எடுக்க முடியாது. அப்ப நான் அந்த ரெக்கார்ட் பண்ணோம், அந்த ஒர்க் ஷாப் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து 90 சின்ன சின்ன வீடியோவா நிறைய கட் பண்ணி அது எல்லாத்தையுமே வந்து பிராணா வயலட் ஹீலிங் கோயம்புத்தூர்னு போட்டா இல்ல தமிழ்நாடுன்னு போட்டு ஒரு இதுல யூடியூப்ல நான் போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சில பேருக்கு யூடியூப் இல்லாத நெட் இல்லாதவங்களுக்கு பென்டிரைவ்ல போட்டு அனுப்புவேன். ஆனா நிறைய டெஸ்டிமோனியல் அனுப்புறவங்க எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் வரும். சார் உடைய வீடியோ பார்க்க பாடம் எடுத்துக்க அதுக்கப்புறம் வந்து தபால்ல அனுப்புறது இதெல்லாம் எதுவுமே நான் சார்கிட்ட கேட்க மாட்டேன். நான் வாடுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவேன். எனக்கு என்ன தோணுதோ சார் வந்து ஒண்ணுமே கேட்க மாட்டாரு. ஏதாவது என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா பெரிய ஒர்க் ஷாப் 5 நாள் ஒர்க் ஷாப் வந்தது. நவம்பர் 8, 9 மதுரையில 800 பீப்புள் நடந்தது. அப்புறம் திருநெல்வேலியிலயும் பெரிய ஒர்க் ஷாப் நடந்தது. அதுக்கெல்லாம் நான் போகல. ஆக்சுவலா திருநெல்வேலி, திருச்சி, பாண்டிச்சேரிக்கு போக முடியல. ஆனா மதுரைக்கு நாங்க போனோம். கிளாஸ் மெஜிரா காலேஜ்ல நடந்தது. இப்ப நான் மதுரையில இருக்கேன். அது வந்து மதுரையில அவுட் ஆஃப் சிட்டி, அதாவது சென்னைனா அம்மா வீடு, கோயம்புத்தூர், அதை விட்டு மதுரையில தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப். கார்ல போறோம், நானு, ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லாரும் போறோம். சோ போயிட்டு அங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்து வீட்டுல இருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தே நான் வந்து மத்த 3 ஒர்க் ஷாப்பும் போன்லயே ஆர்கனைஸ் பண்றேன். அப்புறம் சென்னைக்கு வந்து திரும்ப ட்ரெயின் ஏறி போறேன். நான் மட்டும் போறேன். போகும்போது அடுத்த இது அந்த சென்னை ஒர்க் ஷாப் வந்து எங்க அம்மா அப்பா ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதாவது வாக்கிங் போகும்போது அவங்க ஒரு மண்டபம் பார்க்க, சார் உடனே நீங்க பண்ணுங்கன்னாங்க. அப்ப வந்து அங்க ஆர்கனைசர், சென்னை ஆர்கனைசர் எல்லாம் ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்க தான் பண்ணுவோம். அவங்க வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல, நல்ல இடத்துல ஹால் பார்ப்பாங்க. எங்க வீடு தண்டையார்பேட்டையில மாடியில இருக்கோம். நான் சார்ட்ட சொல்றேன், சார் அது மாடி சார், பரவாயில்லமா பண்ண சொல்லு ஏன்னா அம்மா வந்து வரணும் அப்படின்னு சார் நினைச்சிட்டாரு. சார் அவங்க ஆர்கனைஸ் பண்ணா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி ரோட்ல வைத்திய திருமண மாளிகைன்னு ஒண்ணு இருந்தது. அங்க வந்து அம்மா வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆர்கனைஸ் பண்ணி அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப், இது வந்து மதுரை ஒர்க் ஷாப், மதுரையில ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப். இந்த மதுரை ஒர்க் ஷாப்புக்கு ஆர்கனைஸ் பண்ணதும் ஒரு பெரிய கதை. ஏன்னா எப்பயுமே ஒர்க் ஷாப்புக்கு ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, மதுரை ஒர்க் ஷாப்பை யாரோ ஆர்கனைஸ் பண்ணி டேட் கேட்டுருவாங்க. சாருக்கு போன் பண்ணுவாங்க, சார் டேட் கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது யார் ஆர்கனைஸ் பண்றா என்ன ஒரு வெளியீடும் வரவே வராது. ஆனா மதுரை ஒர்க் ஷாப்புக்கு டேட் கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே யாரு பண்றா நான் போய் கேட்டுட்டே இருக்கிறேன். அப்ப ராஜலிங்கம் சார் சொல்றாரு, யாராவது பண்ணுவாங்கம்மா, உனக்கு என்ன வரும்ல அப்படின்ட்டு. சரி இல்ல சார் யாரும் பண்ணலன்னா போன தடவை மாதிரி டேட் வேஸ்டா போயிடும் அப்படின்னு எனக்குள்ள நான் காலையில உட்காந்து அஃபர்மேஷன் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். வாண்ட் இல்லாம அஃபர்மேஷன், வாண்ட் எடுத்து நான் அஃபர்மேஷனோ படிக்கும் போதெல்லாம் மண்டைக்குள்ள கொடாயும், யாரா எடுக்கிறான்னு. அப்புறம் நான் வந்து சரி நம்ம போய் இடம் பார்ப்போம்னு கிளம்பிட்டேன். கிளம்பி அப்ப யாரும் தெரியாது மதுரையில. அப்ப ராஜலிங்கம் சார் சொல்ற, நான் போய் இடம் பார்க்க போறேன் சார், எனக்கு தெரியல, அவங்க யாரும் பாக்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யாருக்கும் சொல்ல, அம்மா அப்பாவுக்கு சொல்ல. நாங்க அப்ப ராஜலிங்கம் சார் தான், நான் வரேம்மா அப்படின்னு சொன்னாரு.
போயிட்டு காலங்காத்தால 7 மணிக்கு இறங்கி சாப்பிடல எல்லா காலேஜ். ஆனா நாங்க போகும்போதே ஒரு கைடன்ஸ் அங்க இருந்து சென்னை அட்டென்ட் பண்ண ஒரு மதுரை வாலண்டியர் கூப்பிடுறாரு. அவர்கிட்ட சொல்றது நான் மதுரையில தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. தெரியுமா என்ன விஷயமா சார் டேட்டு கொடுத்துட்டாரு, போய் இங்க பாருங்க அங்க பாருங்க கைடன்ஸ். அதாவது பிவிஹெச்சுக்கு வந்து சார் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்லயே, உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதுக்கேத்த மாதிரி என் கூட நிறைய பீயிங்ஸ் வந்திருக்காங்க, அவங்க உங்க கூட வருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையில அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் பண்ணும்போது கேள்வி இருந்தது, இவரோட மோட்டிவ் என்ன, இவர் ஏன் வந்து ஒரு ஊரு விட்டு ஊர் வந்து தெரியாதவங்களுக்கு ஒரு யாராவது சொந்தக்காரங்களுக்குன்னு கிடையாது, ஃபீஸ் இல்ல அப்போ அவரே சாப்பாடு காசு கொடுப்பாரு, எல்லாமே அவரே ஃபிளைட் டிக்கெட் போட்டு வருவாரு. அப்போ அவர் வந்து இங்க ஒரு பெரிய ஹீலிங் பண்ணிட்டு போறாருன்னா நம்ம மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம். அது வந்து எனக்கு இந்தியால வரும்போது சார் கிட்ட பணம் வாங்க கூடாதுங்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தாட் ஃபார்மா இருந்தது. அதனால நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபண்ட் ரைசிங் பண்ணி அத மாதிரி பண்றது. சார்ட்ட கேட்காம எப்படி பண்ணலாம், அப்படியே அதே மாதிரி சார் கொடுத்தாருன்னா அவரும் கஷ்டப்பட்டு உழைச்சு வராரு, அந்த பணத்தை நம்ம எப்படி கரெக்டா சிக்கனமா செலவு பண்றது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு கணக்கு கொடுத்து கரெக்டா அதை பார்த்துக்க ஆரம்பிச்சப்போ நிறைய சப்போர்ட் கிடைச்சது. அப்போ நல்லா சீப்பான ஹால்ஸ், மக்களும் நல்லா அதை ரிசீவ் பண்ணாங்க. நிறைய டொனேஷன்ஸ் வந்து கொஞ்ச நாள் நிறைய பேர் பண்ணும்போது நல்லா வந்தது. அப்போ நோ ப்ராடக்ட் சேல், ஒரு ப்ராடக்டும் சேல் கிடையாது. அப்போ நாட் ஈவன் கேலண்டர். அப்போ வந்து ஒரு இத வந்து இது பண்ணணும், ஒரு நல்லபடியா இத ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும், ஏன்னா நம்ம கேஷ வாங்கி நம்ம செலவு பண்ணிட்டு வட்டி வாங்கிட்டு அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ நமக்கு தேவைப்பட்டது ஒரு அட்ரஸ். அத வந்து நவம்பர் 15, 16 அம்மா வந்து அந்த இதுல தாயார் என்னுடைய அம்மாவோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் அவங்க ஆர்கனைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த இது கொடுத்தாங்க. அம்மாவுடைய வீட்டு அட்ரஸ். 10 gurus. What are you doing, madam? 10 gurus coming into your crown chakra. So because of that, your divine thought is absolutely very, very minute. Antakarna is divine. Zero. Antakarna is God's connection to you. ஏந்திரமா நீங்களும் அங்க இந்த குரு அந்த குரு போயிட்டு இருப்பீங்க, எல்லாம் உட்காந்துருப்பீங்க. So divine thought is almost like very, very small. Attached thought, yes. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Huh? No. Why you connect to some other guru? In India, you say guru is God and you are connected to him. உங்க எல்லாம் பகவான் தானே, கடவுள் போட்டிருக்கீங்க, எங்க அங்க போவோம். So God's connection, Antakarna is not there, divine thought is not there. Maybe it's a very, very small connection, but has been replaced by attached thought. Please come. Madam, the very fine line, the spider's web. Sit down, madam. Sit down. You just stand there, look into her, looking at me. Okay? The divine thought is this big. This is her divine thought. Okay? Attached thought? No. No attached thought from anybody. No guru's attached thought. Divine thought, divine. Antakarna is God's connection to her. Antakarna is so much. That is Antakarna. God's connection coming to her. That means God is using her as an instrument. Divine thought is this big. This is the divine thought. This big. It is her connection to God. Her connection to God is going all the way to Kasabod right up here. And then God will connect to you. That is the Antakarna. Okay? Why? Because they are here to help you. They become God's instrument. Anybody can find this. You can check yourself. Okay? Divine thought, this big. Antakarna, same. Antakarna and divine thought is the same product. Because she is organizing this cause for a good purpose. No money is involved. It is going to help you to become better. She thinks everybody must learn, everybody must go, she just has this thought form. The more thought form, your connection all will come towards you. Okay? Thank you. The money you can find out yourself. I don't have to tell you, you find out yourself. Please come again. Let's go any attached thoughts or not? Attached thoughts? No. You will have the guru and the guru. Okay, illa. And the money you can find out any attached thoughts coming to you. Am I attaching my thoughts to somebody? Okay? இந்த மாதிரி தான் சார். Now, இப்போ வந்து
ஒருத்தங்க வந்து நல்லா சமைக்கிறாங்க, ஆம்பளை சமைக்கிறாங்களா சார்? ஆம்பளைங்க சாரி, நெட் வந்து இங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, வெளியில வைஃபை இல்லாதனால. சோ அந்த ஒர்க் ஷாப் வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒர்க் ஷாப். சோ அதுல வந்து ரொம்ப என்ன சொல்றது, அடுத்தடுத்து ஃபேமிலியும் கொஞ்சம் ஆர்கனைஸ் ஆகும்போது, உள்ள வரும்போது அம்மா வராங்க, அப்புறம் என்னோட கோ சிஸ்டருக்கு ஹீலிங் நடக்குது. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டும் எனக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கும்போது சின்ன குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே என்னுடைய கோ சிஸ்டரும் எங்க அம்மாவும் மாத்தி மாத்தி வந்து பாத்துக்குவாங்க. நான் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்படல. குழந்தைங்க இருந்தாலும் ஒரு 4 இயர்ஸ் 8 இயர்ஸ்ல இருந்து அவங்களும் இதோட பயணிக்கிறாங்க. ஸோ எனக்கும் வந்து அது என்ன சொல்றது, ரொம்ப ஈஸியா இந்த பாத் இருந்தது. ஏன்னா நம்ம கேட்கிறோம், நமக்கு அதுக்கு வர ஹெல்ப் கிடைக்குது, ஃபேமிலில இருந்தும் சரி, அம்மா கிட்ட இருந்தும் சரி. அப்போ ரொம்ப பயணம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. லேர்னிங் எல்லாமே வந்து ஈஸியா இருந்தது. அடுத்து வந்து அந்த பேங்க் ஒர்க் ஆரம்பிச்ச உடனே எனக்கு ரொம்ப டைட் ஆயிடுச்சு. ஏன்னா ரெசிப்ட் போனோம், இது பண்ணணும், பேங்க்ல இது பண்ணோம். அந்த பேங்க் ஒர்க், பேக்ரவுண்ட் ஒர்க், அதுக்கு எல்லாம் நிறைய பேப்பர் ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்தது. ஐடிக்கு ஃபைல் பண்றதுக்கு, அதுக்கு எல்லாம். அப்போ வந்து குழந்தைங்களும் கொஞ்சம் பெருசாகிறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் பானு மேம் வராங்க. பானு மேம் வந்து வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது வந்து நானு சார் கிட்ட வந்து மெயில்ல நான் அனுப்பி கேக்குறேன். நானு சார் கிட்ட, சார் இந்த மாதிரி வந்து ஒரு இவங்க வந்தாங்க வீட்டுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. அது யாருன்னா நம்ம பானுமதி மேடமும் கிருபாகரன் சாரும். ஓகே. சோ அவங்க வந்த உடனே அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் எடுக்கிற வேலை இல்லை. 23rd January 2016 இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் பானுமதி மேடம் சாரை பார்க்கல. அப்ப வந்து ஒண்ணும் கிடையாது. அவங்க கேட்டாங்க, நான் என்னால ஆர்கனைஸ் பண்ண முடியும், கூட்டிட்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம போய் அங்க மேடம் வீட்டுல தங்கணும். தங்கிட்டு 2016ல மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு டீச்சிங் வேலையில இருந்து நான் ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எனக்கு அப்ப அது கஷ்டமா இருந்தது, வேற யாரும் இல்லாதனால நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மேடம் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பானு மேம் வந்து அந்த டீச்சிங் வந்து அவங்க பண்ணாங்க. நல்லா பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருந்தது. நான் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மத்த ஸ்டேட்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கு இது பண்றது, இந்த மாதிரி நாங்க வந்து அடுத்த வேலை. ஓகே, ஆல் மத்த ஸ்டேட் ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்றது, அப்புறம் டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணோம். இது வந்து பானு மேம் நடத்தின கிளாஸ். எப்பயும் பசங்க வந்துடுவாங்க. நாங்க எல்லா ஒர்க் ஷாப்லயும் அவங்களும் ஒரு பார்ட் அண்ட் பார்ட்டா இருக்கும்போது லேர்ன்ட் அ லாட். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன குழந்தைங்கள இருந்தே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து பாண்டிச்சேரி ஒர்க் ஷாப் நினைக்கிறேன், இல்ல திருவண்ணாமலை ஒர்க் ஷாப். இதுலயும் முன்னாடி பசங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, என்னுடைய 2 பசங்க தான் அது. சோ இது வந்து சின்ன பையன். ஒரு தடவை நாங்க பாண்டிச்சேரி போறோம், சென்னையில இருந்து பாண்டிச்சேரி. அவன் பெரியவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வருவான் கிளாஸ்க்கு. ஆனா சின்ன பையன் எப்படின்னா பயப்படுவான், சாரை பார்த்தாவே பயப்படுவான். எனக்குமே சாரை பார்த்தா பயமா தான் இருக்கும். ஆனா அவன் வந்து எப்படின்னா, சார் வந்து எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாரு, எல்லாம் இந்த காய்கறி எடுக்க கூடாது. ஏன்னா சாப்பிடும் போது இருந்து எல்லாமே கூட நம்ம டிராவல் பண்ணும்போது பாப்பாரு இல்லையா, பார்த்து அவங்களை கரெக்ட் பண்ணிட்டே வருவாரு. அப்ப நான் சொன்னேன், சார் அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா மேடம், அவன் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கான், நான் சிவா சார் பார்க்க கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா பெரியவன் வந்து வரணும்னு நினைப்பான். சோ வந்து கூட்டிட்டு வந்துட்டான். வந்தா கார்ல இடமே இல்ல, அவனை தூக்கி சார் மடியில தான் உட்கார வச்சுட்டு அவன் தூங்கிட்டான். சின்ன பையன் தானே, கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டான். உடனே சார் செல்ஃபி எடுத்துட்டு சொல்றாரு, ஏய் என்னை பார்க்க கூடாதா, வேண்ட பத்தியா, இப்ப என் மடியில உட்காந்தே வர வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்தாரு. இப்ப அவன் +2 படிக்கிறான். இதுவும் பாண்டிச்சேரி கிளாஸ். பாண்டிச்சேரியில அவங்க ஆர்கனைசரு. அப்ப வந்து நாங்களே குக் பண்ணோம். இது வந்து பெரிய பையனோட நாங்க இங்க போயிருந்தோம்,
கூத்தாண்டவர் கோயில். அப்பதான் வந்து பெரியவனுக்கு வந்து ஒரு லேடி சோல் இருந்தது, அதை சார் எலிவேட் பண்ணாரு. அப்ப அது வரைக்கும் அவன் வந்து ரொம்ப பயந்த மாதிரி இருப்பான், ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கீழே விழுந்தா அடிபட்டுரும், கீபோர்ட் கிளாஸ் இந்த மாதிரி எல்லாம் போவான், ரொம்ப ரஃபா வளர மாட்டான், ஒரு பொம்பளை பிள்ளைங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அப்பதான் அந்த லேடிஸோட சார் எலிவேட் பண்ணவொடனே அவனுக்குள்ள பயங்கர சேஞ்ச். அந்த கூத்தாண்டவர் கோயில வந்து அவன் கேட்கறான், என்கிட்ட ஏதாவது சோல் இருக்கா அப்படின்னு கேட்டான். அவனே நம்ம ரூம்ல ஏதாவது சோல் இருக்கான்னு கேட்டான். நான் அவனே சார்ட்ட கேட்டு சொல்றேன், சார் ஏதாவது எங்க ரூம்ல சொல்றேன். அவனே சார் கேட்டான், யார் கேட்டா இந்த கேள்வியா அப்படின்னு. நான் சொன்னேன், பையன் தான் கேட்டாங்கன்னா, அவகிட்டதான் ஒரு சோல் இருக்குன்னாரு. அதே மாதிரி எலிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்தாண்டவர் அந்த கோயில் அந்த ஃபங்க்ஷன்லயே ஃபுல்லா சார் ஹீல் பண்ணாரு. சாரோட பர்த்டேவும் அன்னைக்கு May 10th. சோ அன்னைக்கு வந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பயங்கர சேஞ்ச். பெரிய பையன் கிட்ட வந்து அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்டிடியூடே மாறிச்சு. அவன் அப்புறம் கராத்தே கிளாஸ் போக ஆரம்பிச்சான். அவன் கிட்ட இருந்த அந்த ஒரு அந்த ஃபெமினின் சோல் இருக்கும்போது அவனும் ஒரு மாதிரி ஒரு பெண் தன்மை உள்ள ஒரு குழந்தையா இருந்தாங்க. எப்பயுமே சமையல் செஞ்சு விளையாடுவான், அந்த மாதிரி தான் இருந்தான். சின்னவனுக்கு பெரியவனுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அந்த சோல் எலிவேஷனுக்கு அப்புறமே அவன் கூட, ஆனா பாருங்க, நாங்க வந்து கிட்டத்தட்ட 3-4 இயர்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம், 5 இயர்ஸா ஃபாலோ பண்றோம். ஆனா அந்த டைம்ல தான் அந்த சோல் எலிவேட் பண்ண முடிஞ்சது. அதனால நம்ம கண்டுபிடிச்சதும் பண்ணதும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை சார் வந்து வரும்போதும் ஒரு விஷயங்கள் கரெக்ஷன் நடந்தது. இதெல்லாம் ஒரு மெமரி. சார் பர்த்டே கொண்டாடிட்டு கூத்தாண்டவர் கோயிலுக்கு போனோம் நாங்க. இப்ப பையன் அவனுக்கு அதுக்கப்புறம் நல்ல சேஞ்ச். அதுக்கப்புறம் அவன் டிவைன் ஃபயர் பசங்க படிக்க ஆரம்பிச்சு அவங்களே செல்ஃப் ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்டல்ல இருந்து படிப்பு எல்லாமே அழகா நடந்துரும். தேர் வெரி கான்பிடென்ட். சார் எப்பெல்லாம் வர முடியுமோ பாத்துக்குவாங்க. சோ இது வந்து சாரோட அந்த நேச்சர் பிளெஸிங். ஃபர்ஸ்ட் இதுல தாம்பரத்துல நடந்த ஒர்க் ஷாப். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். சார்ட்ட எப்பயுமே புலம்புவேன், சார் நான் ஃபிளைட்ல ஏறணும்னா பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஊர்லயும் ஃபிளைட்ல இருந்து கீழே பார்த்தா தண்ணி நீர்நிலைகள் எல்லாம் தெரியுது, பட் ஆனா சென்னை மட்டும் பாத்தீங்கன்னா பூவம் தான் தெரியுது. நல்ல ஒரு ஆறு குளம் எல்லாமே அப்போ வறண்டு இருக்கும். அப்ப வந்து தாம்பரத்துல இருக்க அந்த கோயில் குளம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒண்ணுமே இல்லை, காஞ்சிருக்கு. அப்ப கிருபாகரன் சார், நானு, பானு மேடம், முருகா சாரு, ஒரு 7 பேர் போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா சார் சொல்றாரு, மழை இல்லைன்னு சொல்லாதீங்க, உட்காந்து கேளுங்க, மழை வேணும்னு கேளுங்க. அந்த பௌர்ணமி நிலா காயுது, நல்ல ஒரு கிளியர் ஸ்கை. சார் உட்காந்து பிளெஸிங் பண்ண ஆரம்பிச்சோன்னு திடீர்னு சில்லுன்னு காத்து வந்து மேகம் மழை, அப்பா சரியான மழை. அந்த மழையில உட்கார்ந்து இருக்கும் போது எடுத்த போட்டோ. சோ சாரோட அந்த நேச்சரோட கனெக்டிவிட்டி இது எல்லாமே வந்து இது. அதுக்கப்புறம் போரோபுதூர் ட்ரிப்பு. சோ போரோபுதூர் ட்ரிப்பு போகும்போது நிறைய விஷயங்கள், ஒரு விஷயம் ஒவ்வொரு தடவை போரோபுதூர் போகும்போதும் ஒண்ணு கேட்பேன். என்ன கேட்பேன், நான் பிவிஎஸ் சம்பந்தமா தான் கேட்பேன். எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணோம்னா அதுக்கு நல்ல டீம் வேணும், உடனே டீம் வரும். அதுக்கப்புறம் என்ன கேக்குறோமோ ஒரு தடவை போனா அடுத்த தடவை போறதுக்குள்ள எனக்கு அங்க வந்து அந்த பிரேயர்ஸ் நடந்துரும். அப்போ ஒரு தடவை போறோம், நல்லா மத்தியான நேரம் எல்லாமே நல்லா ஓடிட்டு இருக்கு. பிவிஹெச்ல நல்ல நிறைய டீச்சர்ஸ், நிறைய ஒர்க் ஷாப் பண்றோம். சார் பாத்தீங்கன்னா இப்போ கேலண்டர் எல்லாம் வந்துச்சு, எல்லாமே ஈஸி ஆயிட்டே வருது. அப்ப வந்து ஒண்ணுமே வேண்டுதல் இல்லாத ஒரு டைம் ஆயிடுச்சு. ஒரு தடவை போயிட்டு என்ன கேட்கலாம் அப்படின்ட்டு நானும் இப்ப கஸ்தூரின்னு ஒரு இவங்க வாலண்டியர் இருந்தாங்க, அவங்க 2 பேரும் அங்க மேல போயிட்டு அங்க கேக்குறோம், என்ன ஒண்ணுமே கேட்க வைக்கல, என்ன கேட்கலாம், பேசாம ஒரு ரெயின்போ கேட்கலாமா அப்படின்னு சொல்ற உடனே இம்மீடியட்டா, ஆக்சுவலா மழை கிடையாது அந்த டைம்ல, ஒண்ணு இல்ல, இம்மீடியட்டா ஒரு ரெயின்போ வந்தது, ஒரு பிளெஸிங் வந்தது. சோ அந்த மாதிரி வந்து ஆல்வேஸ் பிவிஹெச்ல அந்த ஒரு பிளெஸிங்கும் கைடன்ஸும் வந்த நாள்ல இருந்து இருக்கு. எப்பயுமே பிஹைண்ட் ஸ்கிரீன் என்னோட வேலை இருக்கும். நிறைய இது வந்து சிங்கப்பூர் டீமோட போனது. சோ போரோபுதூர் போற சான்ஸ் எப்ப கிடைச்சாலும் மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தது கொல்கத்தா ஒர்க் ஷாப். அப்ப காளி கோயில் அதெல்லாம் ஹீல் பண்ணது. சோ இந்த மாதிரி we had lot of classes. கிட்டத்தட்ட சாரோட பேசிக் கிளாஸ் மட்டுமே நான் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தேன், ஒரு 150-200 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் நான் வேற வேற ஊர்ல. ஓகே. சோ அதுக்கப்புறம் அடுத்த ரொட்டீன் வந்து சார் வந்து நம்மளுக்கு எங்க போட்டாருன்னா, அதாவது நம்ம மதுராந்தகம் லேண்ட்.
ஓகே. சோ என்னாச்சு அடுத்து இந்த மாதிரி கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா சார் ஆனா சொல்லிட்டே இருந்தார் லேண்ட் வேணும்ட்டு. லேண்ட் பார்த்தது வந்து நம்ம எங்க பார்த்தோம், கோயம்புத்தூர்ல தான் நான் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் சென்னையில தான் அது அமைஞ்சது. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அந்த வேலை தான். சோ பிவிஹெச்ல நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ சாதாரணமா ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் இது, அதுக்கப்புறம் பேங்க் ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஆர்கனைசரு, அதுக்கப்புறம் சென்டர் இன்சார்ஜ் வரைக்கும் இப்ப வந்தாச்சு. எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்மூத் கைடன்ஸ். எதுவுமே வந்து நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். இஷ்டப்பட்டு